தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 70 கரவேல்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்கு. என்னென்ன காலி பணிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது, ப்ரோக்ராம் மேனேஜருக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது, டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு வேக்கண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது, அக்கௌண்டண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. இந்த மாதிரி 5 கேட்டகரியில் வேக்கண்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்கு என்ன கல்வி தகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் லா அல்லது மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், பப்ளிக் பாலிசி அது ரிலேட்டடாக ஏதாவது ஃபீல்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் எசென்ஷியல் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கணும். கோஆர்டினேஷன், லீடர்ஷிப் அண்ட் ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் எபிலிட்டிஸ் இருக்கணும். டெமான்ஸ்ட்ரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான காலம் பார்த்திங்கன்னா நவம்பர் 2028 வரைக்கும் பணிக்காலம் இருக்கும். கன்சல்டேட் பே வந்து பர் மந்த்துக்கு 65,000 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன ப்ரெஃபரன்ஸ் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு ப்ரோக்ராம் மேனேஜருக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் லா அல்லது மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், பப்ளிக் பாலிசி அல்லது அது சம்மந்தமான துறைகளில் பட்டம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கும் எசென்ஷியல் ஸ்கில்ஸ் 10 கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கான கன்சல்டன்ட் பே வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 40,000 வித் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 10% வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு இதில் முடிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான கன்சல்டன்ட் பே வந்து பார்த்திங்கன்னா 35,000 வித் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 10% கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின், மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எசென்ஷியல் ஸ்கில் டெனர் கன்சல்டன்ட் பே பார்த்தீங்கன்னா 20,000 பர் மந்த்து, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 10% கொடுப்பாங்க. அடுத்து அக்கௌண்டண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி வந்து பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் அக்கௌண்டன்சி, சர்டிஃபிகேட் இன் டேலி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கன்சல்டன்ட் பே வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 20,000 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 500 ருபீஸு. அதை எந்த ஹெட்டில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர், ஐஎஃப்எஸ் கோடு, பிரான்ச்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 5 பணிகளுக்கும் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் ஒரிஜினலையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஒரே நபர்கள் வந்து 2 பணிகளுக்கு தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா 2 அப்ளிகேஷனும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு இன்டிமேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதோட ஃபேக்கல்ட்டி கோஆர்டினேட்டர் நிதிஷ்குமார் அப்படின்னு ஒரு சாரோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். தகுதியும் விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள்.